கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம். 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், பக்தகுடி மெய்யன்பர்கள், 12 ராசியினர்கள், அதாவது 27 நட்சத்திரம், 12 ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது. பொதுவாக காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம் மகர ராசி, சனியினுடைய ஆட்சி வீடு. அந்த வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சமடைகின்றார். அந்த வீடு நிலராசியை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த வீடு பொறுத்தளவில் இடம்பெற்றுள்ள நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம். அப்போ சனியுடைய சொந்த வீடு, சனி சூரியன், சனி சந்திரன், அதுக்கப்புறம் சனி செவ்வாய். அப்போ இந்த சனி சூரியன், சனி சந்திரன், சனி செவ்வாய், இந்த 3 காம்பினேஷனும் அந்த ராசிக்குள்ளரே இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் 2026 புத்தாண்டு பலன்களில் இந்த ஆண்டின் பிறப்பை பற்றி பார்ப்போம். பொதுவாக கன்னியா லக்கணத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் இந்த ஆண்டு சந்திரன் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார். சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுது. எனது அருமை மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு தெரியாத வித்தையே கிடையாது. எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். வெகு சீக்கிரத்தில் உங்களை அடையாளப்படுத்தி விடுவீர்கள். ஒரு காரியத்தை திட்டமிட்டு கச்சிதமாக முடிக்கக்கூடிய தொழில் அறிவு பெற்றவர்கள். வீரமும் தீரமும் நிறைந்திருக்கிறது. சூரியனை போல் ஆற்றலும், கஷ்டப்பட்டு உழைத்தாலும் குழந்தைகளை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள். தாயின் அன்பும், நல்ல கல்வியும், நல்ல ஞானமும், நல்ல புலமையும் உடையவர்கள் நீங்கள். இயற்கையாகவே உங்களிடத்தில் யாராவது பேசினால் அவ்வளவு அற்புதமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதில் கெட்டிக்காரர்கள். கல்வி, கேள்வி, ஞானம், வித்தைகள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய மகர ராசிக்கு 2026 புத்தாண்டு ஆரம்பத்திலேயே 5ஆம் இடத்தில் சந்திரன் போகிறார். 7 கூடியவன் 5இல், 7ஆம் இடத்துக்குரிய 5. கல்யாணம் முடிந்து கணவன் மனைவி பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்து காதலாகி கசியக்கூடிய நிலையில் இருப்பார்கள். திருமண உறவு வாழ்க்கை அருமையாக இருக்கும். புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள். ஒரு சிலருக்கு நீர்நிலை அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் கைகூடும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவு சம்பந்தப்பட்ட பால் பொருட்கள், உணவு, நீர் பொருட்கள், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நிறைய வெற்றிகளை கொடுக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு பொறுத்தளவில் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப சனி பகவான் ஆட்சி வீடாக இருக்கிற மகரத்திற்கு குருவினுடைய பார்வை 2, 12, அதற்கப்புறம் 10. அப்போ 10, 12, 2 இந்த வீடுகளில் குருவின் பார்வை உண்டு. குரு பார்த்த இடத்தை நன்மை செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை. குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என என்று சொல்வார்கள். உங்கள் லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்பது மிதுனம். அந்த வீட்டின் அதிபதி புதன். அந்த புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருக்கிறார். அதனால வேலை, உத்தியோகம் சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்படும். இடம் விட்டு இடம் போகணும். பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். 7ஆம் இடத்தின் அதிபதியோடைய சந்திரன் காலில் போய் ரிஷபத்தில் இருப்பதனால் நீங்கள் பணம் ஈட்டும் பொருட்டு சொந்தமாக ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டும். புதிய வேலைக்கு போயிட்டு இருந்த நீங்க இப்ப புதுசா தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வந்துவிடும். இந்த ஆண்டில் அந்த எண்ணம் ஈடேறும். ஏன்னா சந்திரனுக்கு 2ல குரு பகவான் இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு அறிவு, புத்தி, ஞானம், உங்கள் குழந்தைகள் எல்லாம் நல்ல ஓகோன்னு சம்பாதிக்கக்கூடிய காலமாக மாறிவிடும். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, புத்தி, ஞானம், ஆராய்ச்சி கல்வி, பட்டை படிப்பு எல்லாம் உருவாகும்.
உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்லேயும் வெற்றிகள் உண்டாகணும். பொண்ணு கேட்போம், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து கேட்பான், பொண்ணை கொடுன்னு கேட்பான். உங்களுக்கு அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 3ஆம் வீடு பொருளாதார ராசியிலே இருப்பதினால் எப்படியும் அக்கம் பக்கம் உள்ளவர்களோடு நன்றாக பேசி பழகி அவர்கள் மூலமாக ஒரு வெற்றியை பெற்று விடுவீர்கள். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் காரணம், அவ்வளவுதான். 2ல் இருக்கக்கூடிய ராகு உங்களை எப்படி சம்பாதிக்க வைத்து விடுவார். புதிய ஆட்கள், புதிய சிந்தனைகள், வேறு மொழி பேசுகிறவர்கள், இவர்களுடைய தொடர்புகளோடு உங்களுடைய வருமானத்தை பெருக்கி விடுவீர்கள். 2ல் இருக்கும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதினால் குரு ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு பொருளாதாரம் கொடுப்பார். இதன் மூலியமாக நீங்கள் வெளி தேசம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு திறமை இருக்கிற நீங்க ஏன் இந்த ஊர்ல இருக்கீங்க, வாங்க என்னோட அப்படின்னு உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய காலம். செவ்வாய் வந்து 4 12ல் 4ஆம் இடம் தாயார் மாத்துருஸ்தானம். அப்போ 12ஆம் இடம் ஹாஸ்பிட்டாலிட்டி, செலவுகள் வரும். 8 சூரியன், அவன் 12ல். அப்போ தந்தைக்கு வைத்திய செலவுகள், தந்தைக்கு மரண சமமான கண்டங்கள், அதன் மூலம் ஆஸ்பத்திரி செலவுகள் இருந்தாலும் குரு பார்க்கிறார், காப்பாற்றி விடு. இந்த காலகட்டத்தில் ஒரு வகையில் சம்பாதிக்கலான்னு வரும்போது ஒரு வகையில் செலவுகள்லாம் அப்படி கைகோர்த்து கொண்டு வருகிறது. இந்த ஆண்டில் மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 12ல். அப்போ குழந்தைகளுக்கு சுப விரயங்கள் ஏற்படும், கல்யாணம் பண்ணி வச்சு விரயங்கள் ஆகும். புதன் 6 12ல், பாக்கியாதிபதியானவன் புதன் 12ல். தந்தை வழி சொத்துக்கள் கிடைத்து ஏதாவது ஒரு வேலை உத்தியோகம் செய்வீர்கள். அதே போல உங்களுக்கு சூரிய பகவான் 8 12ல். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகெலும்பு, தண்டுவடம், மூளை, டென்ஷன், இது போன்ற பிரச்சனைகள், ஏதோ ஒரு சின்ன சின்ன வைத்திய செலவுகள், சின்ன சின்ன இதுகள் வரத்தான் செய்யும். ஆக இந்த ஆண்டில் பொறுத்தளவில் குருவினுடைய பார்வை சிறப்பு, ராகுவை பார்ப்பது சிறப்பு. சனி சாதகமான இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு கேது பகவான் ஒருத்தர் மட்டும்தான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். டாய்லெட் பாத்ரூம் போகிற இடத்துல ஒரு பிரச்சனை வரும், செரிமான தொந்தரவு வரும், சரியா டாய்லெட் வராது, கழிவு வெளியேறாது. அது குருவை பார்க்கிறார். அப்போ குரு என்றால் வயிறு, கொழுப்பு, அப்போ கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை சம்பந்தமான பிரச்சனை, அது ஒரு தொந்தரவு இருக்கு. இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள், ஏதாவது ஒன்று நோயின்னு இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். ஆனால் பொருளாதாரம் நன்றாக இருக்கும், உறவுகளில் நன்றாக இருக்கும், எடுத்து வைக்கிற அடிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு புதிய சிந்தனை, புதிய மாற்றம், புதிய வரவேற்பு எல்லாம் நடக்கும். நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிற இந்த ஆண்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கோயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? எழுதிக்கங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ஒரு கோயில் இருக்குது, கன்னிவாடிக்கு பக்கத்தில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துளங்கும். அதே போல் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மையை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு விளக்கேற்றினா போதும். அருகில் இருக்கவங்க அங்கே போயிட்டு வரலாம். முருகன் வழிபாடு உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் ஆகிய செவ்வாய் 12ல் அவருடைய நட்பு வீட்டில் இருப்பதினால் வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடனாளியாக வாய்ப்பு உண்டு. அதனால் முருகனை, எந்த முருகனை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் சுவாமிமலை முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு விட்டு வீட்டு வேலையை துவங்குங்கள். இந்த ஆண்டுக்குள் ஒரு புதிய இடமாவது வாங்கி விடுவீர்கள். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.